20வது பாயிண்ட்டு படிச்சு பார்த்தேன். ரொம்ப ஆபாசமா இருந்தது. அத நம்ம வந்து பொது மீடியால பேச வேணாம்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோவ மக்கள்கிட்ட ஆமா. காமிச்சுருவோம். அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அ ஃபோட்டோ நம்ப இந்த கமெண்ட்ஸோட ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதுல 20வது பாயிண்ட்ட வந்து படிச்சு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. நான் 21வது பாயிண்ட். அதாவது இந்த கமெண்ட் போட்டார் இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, இவன் ஒரு காம கொடூரன். இவன் வந்து ஒரு காம கொடூரன். சகோதரிகளே, தயவு செஞ்சு இவன்கிட்ட பேசி இவன் வலையில சிக்கிடாதீங்க. அதாவது ஒரு சகோதரனா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த விஷயத்த அவர் சொல்ல வராருன்றத சொல்றாரு. அதாவது இவர் வந்து மொத்த டீட்டெயிலும் தெரிஞ்சதால பக்காவா டேட் வைஸ் பேசியிருக்காரு. இவர் வந்து டீட்டெயிலே தெரியாம இவர் பண்றதெல்லாம் நம்ம பேசுனதுக்கும், இதுக்கும் ஒரு 50% மேட்ச் ஆகுது. இந்த கமெண்ட்ஸும் இதுவரைக்கும் நம்ம பேசுனதும் வச்சு பார்த்தோம்னா 50% மேட்ச் ஆயிருது. 50%ல அடுத்த வாரம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இன்னொரு 20% நம்ம ரிவீல் பண்ணிடலாம் இதுல. அதாவது அந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பரோட கட்டிங்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதையும் ரிவீல் பண்ணிடுவோம். இவரே வந்து கீழே கமெண்ட்ஸ்ல தெளிவா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்ன்ற கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். எல்லாருக்குமே வரும்ன்ற மாதிரி. அதுக்கான விளக்கத்தை அடுத்தது கொடுத்துருக்கிறாரு இவரு. நான் வந்து வேற எங்கேயும் கிடையாதுங்க. இவர் வீட்டுல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி தான் நான் இருக்கேன். அது இல்லாம வந்து நான் இவருக்கு சொந்தக்காரர் தான். எந்த விதத்துல சொந்தம்னு பாத்தீங்கன்னா, இவரோட முதல் மனைவி ரேவதி வந்து இவங்க சித்தியா. அதாவது திவாகர் இவங்க சித்தப்பா. அப்ப திவாகர் இவருக்கு சித்தப்பா. சோ இவரு ரிலீஸ் பண்ணிருக்க கமெண்ட் வந்து அவங்க சொந்தக்காரங்க தான். ஒரே ஊர்க்காரங்க தான், ஒரே தெருவால் தான், பக்கத்து வீடு தான், நெய்பர்ஸ் தான்.